வணக்கம். புதிய விடியலுக்கு வரவேற்கிறோம். பல்வேறு செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகமெங்கும் உற்சாகம் பொங்க புத்தாண்டு கொண்டாட்டம். கோவில்களில், தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடு. டெல்லி, மும்பை உள்ளிட்ட நகரங்களிலும் புத்தாண்டை ஆடல் பாடலுடன் வரவேற்ற மக்கள். நள்ளிரவு முதல் நாடெங்கும் அமலுக்கு வந்தது ரயில் கட்டண உயர்வு. கிலோமீட்டருக்கு 1 பைசா முதல் 4 பைசா வரை அதிகரித்தது. குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக தமிழகத்தில் நள்ளிரவிலும் நடைபெற்ற போராட்டம். சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி கேரள சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். சென்னை மற்றும் புறநகரின் பல பகுதிகளில் கனமழை. வடகிழக்கு பருவமழை 4 நாட்களுக்கு நீடிக்கும் என வானிலை மையம் தகவல். ஊரக உள்ளாட்சி தேர்தலில் 9 வாக்குச்சாவடிகளில் இன்று மறு வாக்குப்பதிவு. வாக்குச்சீட்டுகளில் ஏற்பட்ட குழப்பத்தால் மாற்று ஏற்பாடு. நாட்டின் உள்கட்டமைப்பை மேம்படுத்த அடுத்த 5 ஆண்டுகளில் 102 லட்சம் கோடி முதலீடு. தேசிய அளவில் முதன்முறையாக உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தப்படும் என்றும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேட்டி. நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க காலக்கெடு நீட்டிப்பு. வருகிற 6ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு. குடியுரிமை சட்ட திருத்தத்தை அமல்படுத்தப் போவதில்லை என சில மாநிலங்கள் அறிவித்த விவகாரம். ஆன்லைன் மூலமாக குடியுரிமை வழங்க மத்திய அரசு பரிசீலனை. முப்படைகளின் தலைமை தளபதியாக இன்று பொறுப்பேற்கிறார் பிபின் ராவத். முதலில் தாக்க தயங்க மாட்டோம் என பாகிஸ்தானுக்கு ராணுவத்தின் புதிய தளபதி நரவானே எச்சரிக்கை. புத்தாண்டு தினத்தின் புதிய விடியல் மழையோடு தொடங்கியிருக்கிறது. சென்னையில் பல்வேறு இடங்களில் இன்று அதிகாலை கனமழை பெய்தது. மீனம்பாக்கம், கிண்டி, ஈக்காட்டுத்தாங்கல், ஆலந்தூர், போரூர், பல்லாவரம், ஐயப்பன் தாங்கல், அனகாபுத்தூர் உள்ளிட்ட இடங்களில் அதிகாலையில் கனமழை பெய்தது. புத்தாண்டின் முதல் நாளிலேயே மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆவடி, அம்பத்தூர், பூந்தமல்லி, வேளச்சேரி, மேடவாக்கம், தாம்பரம், வண்டலூர் உள்ளிட்ட இடங்களிலும் மிதமான மழை பெய்துள்ளது. சாலையோரங்களில் ஆங்காங்கே மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சற்று அவதிக்காளானார்கள். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 4 நாட்களுக்கு வடகிழக்கு பருவமழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 2019ஆம் ஆண்டில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இயல்பை விட 4 விழுக்காடு மழை குறைவாக பெய்துள்ளது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்தது. இரவில் சென்னையில் லேசான மழையும், பகலில் வெப்பம் குறைவான அளவிலும் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் வளிமண்டல சுழற்சி மற்றும் காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறியுள்ளது. இதனிடையே அடுத்த 4 நாட்களுக்கு வடகிழக்கு பருவமழை நீடிக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அடுத்த வரும் 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் மழை பெய்யக்கூடும். தற்போதைய நிலவரப்படி தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்து வரும் தினங்களுக்கு ஓரிரு இடங்களில் மழை தொடரக்கூடிய நிலை இருக்கிறது. இதன் காரணமாக வடகிழக்கு பருவமழை தொடரக்கூடிய நிலை இருக்கிறது. வடகிழக்கு பருவமழை காலங்களில், அதாவது அக்டோபர், நவம்பர், டிசம்பர் ஆகிய மாதங்களில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இயல்பை விட 2% மழை அதிகமாக பெய்துள்ளது. சென்னையில் மட்டும் 17% மழை குறைவாக பதிவாகியுள்ளது. கடந்த ஆண்டில் வடகிழக்கு பருவமழை காலங்களில் 24% மழை குறைவாக பெய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அதேவேளையில் 2019ஆம் ஆண்டு முழுவதும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இயல்பை விட 4% மழை குறைவாக பெய்துள்ளது.
2020ஆம் ஆண்டு பிறந்துள்ள நிலையில் சென்னை மற்றும் பிற மாவட்டங்களில் மக்கள் அதை உற்சாகம் பொங்க வரவேற்றனர். பார்க்கும் அத்தனை முகங்களிலும் பொங்கி வழிந்த உற்சாகம், ஆடல் பாடல் என மகிழ்ச்சியுடன் களைகட்டிய கொண்டாட்டம். சென்னை மாநகரின் பல்வேறு பகுதிகளிலிருந்து அணிவகுத்து வந்த மக்கள் மெரினா கடற்கரையில் கூடத் தொடங்கினர். பெசன்ட் நகர், நீலாங்கரை கடற்கரை என முக்கிய இடங்களில் திரண்ட மக்கள் 2020 என்று அழைக்கப்படும் 2020ஆம் ஆண்டை எதிர்நோக்கி காத்திருந்தனர். மணி நள்ளிரவு 12ஐ தொட்டதும் ஹாப்பி நியூ இயர் என விண்ணதிர முழக்கமிட்டு புத்தாண்டை ஆரவாரத்துடன் வரவேற்றனர். முன்பின் அறிமுகம் இல்லாதவர்கள் கூட புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ந்தனர். தலைநகர் சென்னையைப் போலவே திருச்சி, தூத்துக்குடி, மதுரை, கோவை, கன்னியாகுமரி உள்ளிட்ட பிற மாவட்டங்களிலும் குறைவில்லாத உற்சாகத்துடன் புத்தாண்டை மக்கள் வரவேற்றனர். அண்டை மாநிலமான புதுச்சேரியில் புத்தாண்டு வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் பட்டாசுகள் வெடித்து ஹாப்பி நியூ இயர் என உற்சாக முழக்கமிட்டு மதம், மொழி, இன பேதமின்றி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். கோவில்கள், தேவாலயங்கள் என வழிபாட்டு தலங்களில் திரண்ட மக்கள் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். சக மனிதர்களுடன் எந்த பேதமும் இன்றி கூடி கழிக்கும் ஒவ்வொரு கொண்டாட்ட தருணமும் வாழ்வை இன்னும் அழகாக்கி விடுகின்றன. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் ஆங்கில புத்தாண்டின் முதல் நாளான இன்று ஆருத்ரா தரிசன பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. மார்கழி மாதத்தில் நடைபெறும் ஆருத்ரா தரிசன விழாவையொட்டி இன்று நடராஜர் ஆலயத்தில் காலை 7 மணிக்கு கொடியேற்றப்பட்டது. 12 நாட்கள் நடைபெறும் இந்த பெருவிழாவையொட்டி தேரோட்டம் வரும் ஜனவரி 9ஆம் தேதி நடைபெற உள்ளது. ஆருத்ரா அபிஷேகம் வரும் ஜனவரி 10ஆம் தேதி அதிகாலையும் அன்று மதியம் ஆருத்ரா தரிசனமும் நடைபெறவிருக்கிறது. இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார்கள். ஆருத்ரா தரிசனையொட்டி 12 நாட்களும் சிறப்பு பூஜைகள் மற்றும் சுவாமி வீதி விழாவும் நடைபெறும். புத்தாண்டை வரவேற்கும் விதமாக சென்னை பாண்டிபசார் சாலை வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது பார்வையாளர்களை கவர்ந்தது. மேலும் அங்கு LED ஸ்கிரீன்கள் மூலம் விளம்பர படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. பாண்டிபசார் ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றப்பட்ட பிறகு அந்த சாலையை பொதுமக்கள் அதிக அளவில் பயன்படுத்துவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். வரும் குடியரசு தினம் வரை அங்கு பல கலை நிகழ்ச்சிகள் நடத்தவும் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது சென்னையில் அதிவேகமாக சென்றதாக 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களின் இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. புத்தாண்டின் போது இளைஞர்கள் பைக் ரேஸில் ஈடுபடுவதை தடுக்க காவல்துறையினர் கண்காணிப்பு ஏற்பாடுகளை தீவிரப்படுத்தியிருந்தனர். சென்னை முழுவதும் LED விளக்குகள் பொருத்திய பேரிகார்டுகளை அமைத்து வாகன சோதனையில் ஈடுபட்ட காவலர்கள் அதிவேகமாக சென்றதாக 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களை தடுத்து நிறுத்தினர். மேலும் அதிக ஒலி எழுப்பும் சைலன்சர்களை கொண்ட வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் செயல்களில் ஈடுபட்ட இளைஞர்களுக்கு எச்சரிக்கை விடுத்த காவல்துறையினர் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது ஏற்பட்ட விபத்துக்கள் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டில் பெருமளவு குறைந்துள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் ஆய்வு செய்தபின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். ஒரு சேஃப் ஆன ஒரு பாதுகாப்பான புத்தாண்டை கொண்டாடணும் அப்படின்றது ஏற்கனவே நம்ம பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருந்தோம். தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் அரசு சிறப்பாக செய்தது. கடந்த ஆண்டை கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஆண்டு அதாவது பல மடங்குகள் விபத்துகள் குறைவாக இருக்குது. இப்போ நீங்களே பார்க்குறீங்க, இப்போ MMCயில் அதே போல் ராயப்பேட்டையில் இல்லை இப்போ எங்களுடைய 108 சென்டரில் இந்த முறை இந்த ஆண்டு அந்த பொதுவாக
இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தால் ஏற்படக்கூடிய விபத்துகள் என்பது அதாவது ஆல்மோஸ்ட் வெரி ஃபியூ பர்சன்டேஜ் அந்த அளவுக்கு விபத்துகள் மிக பெருமளவில் குறைக்கப்பட்டிருக்கிறது என்பது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். வாட்ஸ்அப் மற்றும் முகநூலில் வரக்கூடிய புத்தாண்டு வாழ்த்து செய்திகள் மூலமாக சைபர் தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என்பதால் பொதுமக்கள் மொபைல் பயன்படுத்துவோர் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வாழ்த்து செய்திகளோடு வரும் லிங்கை கிளிக் செய்தால் செல்போன்களில் உள்ள தகவல்கள் திருடப்பட வாய்ப்பிருப்பதாக மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் சஞ்சய் தோத்ரே தெரிவித்துள்ளார். ஆகவே தெரியாத நபர்களிடமிருந்து வரும் லிங்குகளுக்கு உடனே செல்ல வேண்டாம் எனவும் அமைச்சர் தோத்ரே தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். புத்தாண்டு பிறந்த அதே நேரத்தில் இந்தியா முழுவதும் புதிய ரயில் கட்டணங்களும் அமலுக்கு வந்தன. சாதாரண ரயில்களின் கட்டணம் 1 கிலோமீட்டருக்கு 1 பைசா அதிகரிக்கப்பட்டுள்ளது. குளிர்சாதன வசதி இல்லாத விரைவு ரயில் கட்டணம் கிலோமீட்டருக்கு 2 பைசா அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. குளிர்சாதன வகுப்புக்கு கிலோமீட்டருக்கு 4 பைசா கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. சதாப்தி ராஜ்தானி ரயில்களுக்கும் இந்த கட்டண உயர்வு பொருந்தும் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. அதிவிரைவு ரயில் டிக்கெட் முன்பதிவு கட்டணங்களில் மாற்றமில்லை என்றும் ஏற்கனவே முன்பதிவு செய்த டிக்கெட்டுகளுக்கு கட்டண உயர்வு பொருந்தாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புறநகர் ரயில் மற்றும் சீசன் டிக்கெட்டுகளுக்கு கட்டணத்தில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. 5 ஆண்டுகளுக்கு பிறகு ரயில் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் வாக்குச்சீட்டுகளில் ஏற்பட்ட குழப்பத்தின் காரணமாக 9 வாக்குச்சாவடிகளில் மறு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. தூத்துக்குடி, கடலூர், நாகை, தேனி, மதுரை ஆகிய மாவட்டங்களில் உள்ள 9 வாக்குச்சாவடிகளிலும் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. தூத்துக்குடி 4 மாவடியில் 67, 68, 69, 70, 71 ஆகிய 5 வாக்குச்சாவடிகளிலும், கடலூர் மாவட்டம் விலங்கல்பட்டு ஊராட்சியில் உள்ள 245வது மையத்திலும் மறு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதேபோல நாகை மாவட்டம் தாணிக்கோட்டகம் கிராமத்தில் 119வது வார்டிலும், மதுரை கொட்டாம்பட்டை ஒன்றியத்தில் உள்ள வஞ்சி நகரத்தில் 91வது வார்டிலும், தேனி மாவட்டம் உப்புக்கோட்டை ஊராட்சியில் உள்ள 52வது வார்டிலும் மறு வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. ஊரக உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளை வெளியிட தடை விதிக்க கோரி சட்ட பஞ்சாயத்து இயக்கம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 2 கட்டங்களாக நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெற உள்ளது. ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு மட்டும் தேர்தல் நடந்து முடிந்துள்ள நிலையில் நகர்ப்புறங்களில் தேர்தல் நடத்தப்படுவது குறித்து மாநில தேர்தல் ஆணையம் சார்பில் அறிவிப்பு எதுவும் வெளியிடப்படவில்லை. இந்நிலையில் நகர்ப்புறங்களில் தேர்தல் நடத்தாமல் ஊரக உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளை வெளியிட தடை விதிக்க வேண்டுமென சட்ட பஞ்சாயத்து இயக்கம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. சட்ட பஞ்சாயத்து இயக்கம் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை அடுத்து அவர்கள் உச்சநீதிமன்றத்தை நாடியுள்ளனர். புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்டியிருந்த நள்ளிரவு வேளையில் குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு எதிராக தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்றன. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை வேளச்சேரியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் மெழுகுவர்த்தி ஏற்றிய அவர் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கம் எழுப்பினார். சென்னை சைதாப்பேட்டை அருகே உள்ள பனகல் மாளிகையில் குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிரான கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் தமிமுன் அன்சாரி குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு எதிராக தமிழக அரசு பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தினார். இதேபோல் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் பகுதியில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை, ஆவடி, விருத்தாச்சலம் உள்ளிட்ட பகுதிகளிலும் அரசியல் கட்சியினரும் இஸ்லாமிய அமைப்பினரும் மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு இடையே சுமார் 20 பேர் பதாகைகளை ஏந்தி குடியுரிமை சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு எதிராக கேரளா சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ள நிலையில் மாநில அரசுகளுக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை என சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கூறியிருக்கிறார்.
குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு எதிராக நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த சட்டம் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் அமல்படுத்தப்பட மாட்டாது என அக்கட்சி ஏற்கனவே அறிவித்துள்ளது. இதேபோல திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜியும் மேற்கு வங்க மாநிலத்தில் குடியுரிமை சட்டம் அமல்படுத்தப்பட மாட்டாது என கூறியுள்ளார். கேரளாவில் கூடிய சிறப்பு சட்டப்பேரவை கூட்டத்தில் குடியுரிமை சட்ட திருத்தத்திற்கு எதிரான தீர்மானத்தை முதலமைச்சர் பினராயி விஜயன் கொண்டு வந்தார். அப்போது பேசிய அவர் கேரளாவில் தடுப்பு முகாம்கள் அமைக்கப்படாது என்றும் உறுதியளித்தார். பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரசும் தீர்மானத்துக்கு ஆதரவளித்த நிலையில் ஒரே பாஜக உறுப்பினரான ராஜகோபால் மட்டும் எதிர்ப்பு தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. குடியுரிமை சட்டத்தை தங்கள் மாநிலத்தில் அமல்படுத்த மாட்டோம் என காங்கிரஸ் கட்சியை சேராத ஆந்திரா, பீகார், ஒடிசா, டெல்லி முதல்வர்களும் அறிவித்துள்ளனர். காங்கிரஸ் கூட்டணி அரசான மகாராஷ்டிராவும் சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் என அறிவித்துள்ளது. இந்நிலையில் குடியுரிமை சட்டத்தில் மாநில அரசுகளுக்கு எவ்வித அதிகாரமும் இல்லை என மத்திய சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய சட்ட அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், வங்கதேசம் நாடுகளில் இருந்து இந்தியா வரும் சிறுபான்மையினருக்கு குடியுரிமை வழங்கவே குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் இந்தியாவில் ஏற்கனவே வாழும் எவரின் குடியுரிமையை அது பறிக்காது என்றும் தெரிவித்தார். இந்திரா காந்தியும் ராஜீவ் காந்தியும் உகாண்டா மற்றும் இலங்கையிலிருந்து வந்த அகதிகளுக்கு ஏற்கனவே குடியுரிமை அளித்துள்ள நிலையில் தற்போது மட்டும் இச்சட்டத்தை காங்கிரஸ் எதிர்ப்பது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினார். குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்த போவதில்லை என சில மாநில அரசுகள் தெரிவித்து வரும் நிலையில் இணையதள வழியாக அதை நடைமுறைப்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேற்கு வங்கம், கேரளம் உள்ளிட்ட சில மாநிலங்கள் குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்த போவதில்லை என அறிவித்துள்ளன. நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை மாநில அரசுகள் செயல்படுத்தாமல் இருக்க அரசியல் சட்டத்தில் இடம் இல்லை என மத்திய அமைச்சர் மெக்வால் கூறியிருந்தார். இந்நிலையில் மாநில அரசுகளின் தலையீடே இல்லாமல் இணையதள வழியாக குடியுரிமை விண்ணப்பங்களின் பரிசீலனையை மேற்கொள்ள மத்திய உள்துறை அமைச்சகம் திட்டமிட்டுள்ளதாக உயர் அதிகாரிகள் சிலர் தெரிவிக்கின்றனர். வழக்கமாக மாவட்ட ஆட்சியர்கள் மூலம் குடியுரிமை தொடர்பான விண்ணப்பங்கள் பரிசீலித்து பரிந்துரைக்கப்படுவது நடைமுறை என்ற நிலையில் நேரடியாக இணையதள வழியில் அதை மேற்கொள்ள மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள முப்படைகளின் தலைமை தளபதியாக பிபின் ராவத் இன்று பதவியேற்கிறார். இதற்கிடையில் செய்தியாளர்களை சந்தித்த பிபின் ராவத் புதிய பொறுப்பு மிகுந்த மதிப்பு மிக்கது என்றும் கடினமான அந்த பணியை தாம் மேற்கொள்ளவிருப்பதாகவும் தெரிவித்தார். பாகிஸ்தான், சீன எல்லைகளில் ராணுவம் எப்போதும் தயார் நிலையில் உள்ளதா என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அனைத்தும் தயார் நிலையில் உள்ளதாக பிபின் ராவத் பதிலளித்தார். முப்படை தலைமை தளபதியாக நியமனம் செய்யப்பட்டுள்ள பிபின் ராவத்தின் பணிகள் என்னென்ன, அவர் எப்படி செயல்பட போகிறார் என்ற விவரங்களை இந்த செய்தி தொகுப்பின் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ளலாம். தரைப்படை, கப்பல் படை, விமானப்படை என முப்படைகளின் தலைமை தளபதியை முப்படைகளின் தலைவர் என குறிப்பிட முடியாது. முப்படைகளின் தலைவர் என்பவர் குடியரசுத் தலைவர்தான். அப்படி இருக்கையில் எதற்காக இந்த புதிய தலைமை தளபதி பதவி, அவரது செயல்பாடுகள்தான் என்ன என்ற கேள்வி எழுவது இயல்பானதுதான். போரின் போது 3 படைகளையும் ஒருங்கிணைப்பதும் அரசுக்கும் போர்ப்படை தளபதிகளுக்கும் ஆலோசனைகளை வழங்குவதும் தலைமை தளபதியின் முக்கிய பணி என்கிறார் கர்னல் ஹரிஹரன். போர்க்காலத்தில் அவர் அந்த சிடிஎஸ்னு சொல்லுவாங்க, அவர் இது பாதுகாப்பு மந்திரிக்கும் பிரதமருக்கும் தேவையான முப்படைகளை எப்படி உபயோகிப்பது அப்படிங்கிறத பற்றி உத்திகளை சொல்வார். அவர் அதற்கு முன்னால் இந்த 3 படைகளின் தலைவர்களையும் கேட்டு விசாரித்து அவங்கக்கிட்டேருந்து எப்படி செய்யலாம் வெற்றிகரமாக அப்படிங்கிறத ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிருப்பார். அதை எடுத்து சொல்வார். ஆனால் முப்படை தலைமை தளபதி கட்சி சார்பின்றி இருக்க வேண்டியது அவசியம் என்ற நிலையில் தற்போது பதவியேற்றுள்ள பிபின் ராவத் பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. நமது போர் படைகள், நமது முப்படைகள் எந்த ஒரு கட்சியை சார்ந்ததும் அல்ல. அது பாரத நாட்டுக்கு சேர்ந்தது. நம்முடைய படைகள், அது நம்ம மக்களுடைய படைகள். அது எந்த கட்சிகள் மாறலாம், கட்சிகள் போகும் வரும். ஆனால் தரைப்படையோ விமானப்படையோ கடற்படையோ அவர்கள் கடமையை நாட்டுக்காக செய்கிறார்கள். ஏன்னா நாட்டு மக்களால் உருவாக்கப்பட்டது. இந்த நிலை இருக்கும் பொழுது இவர் ஆளுங்கட்சிக்காக பேசியது சிலருக்கு மனசில் கொஞ்சம் வருத்தம் இருக்கத்தான் செய்கிறது.
இதனிடையே முப்படைகளுக்கும் தனித்தனியாக உள்ள அரசியலமைப்பு சட்டங்களையும் ஒன்றாக இணைத்து புதிய சட்டத்தை உருவாக்கும் முயற்சிகளும் நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பயங்கரவாதம் எங்கே உருவாகிறதோ அங்கே முன்கூட்டியே தாக்குதல் நடத்த இந்தியாவுக்கு உரிமை உள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் முகுந்த் நராவனே பாகிஸ்தானை எச்சரித்துள்ளார். ராணுவ தளபதி பதவியை ஏற்றபின் பிடிஐ செய்தி நிறுவனத்திற்கு ஜெனரல் முகுந்த் நராவனே பேட்டியளித்துள்ளார். அப்போது பேசிய அவர் பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டுமென எச்சரித்தார். இவ்வாறு செய்ய தவறினால் பயங்கரவாதத்தால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க அவற்றிற்கு மூலாதாரமாக திகழும் இடங்களில் முன்கூட்டியே தாக்குதல் நடத்தும் உரிமை இந்தியாவுக்கு உள்ளதாகவும் தெரிவித்தார். சீன எல்லையில் பாதுகாப்பு வலுப்படுத்தப்படும் என்றும் எவ்வித அச்சுறுத்தல்களையும் சமாளிக்க படைகள் தயார் நிலையில் இருக்கும் என்றும் ஜெனரல் நராவனே தெரிவித்தார். முப்படைகளுக்கு தலைமை தளபதியை நியமித்தது ஒட்டுமொத்த பாதுகாப்பு திறனை மேம்படுத்தும் என்றும் தளபதி நராவனே தெரிவித்தார். நீட் தேர்வுக்கு இணையதளம் மூலமாக விண்ணப்பம் செய்ய கால அவகாசம் ஜனவரி 6ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பம் செய்வதற்கான காலக்கெடு நேற்றுடன் நிறைவு பெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஒரே நேரத்தில் பலரும் விண்ணப்பம் செய்ய முயன்றதால் நீட் இணையதளத்தை அணுகுவதில் சிக்கல் காணப்பட்டது. எனவே விண்ணப்பம் செய்வதற்கான அவகாசத்தை ஜனவரி 6ஆம் தேதி வரை நீட்டித்திருப்பதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. இருப்பினும் ஜனவரி 15ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை திட்டமிடப்பட்டிருந்த விண்ணப்பங்களை சரிபார்க்கும் தேதிகளில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. நாட்டின் பொருளாதாரத்தை $5 டிரில்லியன் கோடி கொண்டதாக உயர்த்த திட்டமிட்டுள்ள மத்திய அரசு அதற்கான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த 102 லட்சம் கோடி ரூபாயில் திட்டங்களை அறிவித்திருக்கிறது. இந்திய பொருளாதாரத்தின் மதிப்பை 2025ஆம் ஆண்டுக்குள் 350 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ளதாக உயர்த்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த இலக்கை எட்டுவதற்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துவதற்கு 102 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சாலை, மின்சாரம், நீர்ப்பாசனம், கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இந்த தொகை செலவிடப்படும் என தெரிவித்தார். உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கான நிதியில் மத்திய மாநில அரசுகள் தலா 39 விழுக்காட்டையும் தனியார் துறையினர் 22 விழுக்காட்டையும் வழங்குவார்கள் என அமைச்சர் தெரிவித்தார். இந்தியாவை நோக்கி முதலீட்டாளர்களை ஈர்க்கும் விதமாக முதலாவது சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தப்பட உள்ளதாகவும் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். Another very important step which will interest the media is that an annual global investors meet is expected to be organized, with the first edition in the second half of this year, meaning the coming year 2020, where the center and states will get to meet all the investors and to talk to them about infrastructure opportunities. உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மத்திய அரசு முன்னெடுத்துள்ள இந்த திட்டம் சாத்தியம்தான் என்கிறார் பொருளாதார நிபுணர் கௌரி ராமச்சந்திரன். ஸோ ரயில்வேஸ் மெயினாக எனர்ஜி செக்டருக்கு நிறையா கொடுத்துருக்காங்க. 24.57 லட்சம் கோடி அந்த கொடுத்துருக்காங்க. அதை தவிர ரயில்வேஸுக்கு ஒரு 19 கோடி 19 கோடி லட்சம் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஏர்போர்ட்டு எல்லா விதமான துறைகளுக்கும் இது அழகாக செய்யும்பொழுது நிஜமாக இது நடைமுறையில் செயல்படுத்தக்கூடியது தான். ஏன்னா 42.7 லட்சம் அண்டர் இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்கிறதுனால மிச்சமும் நடக்கும் என்பதில் சந்தேகமில்லை. உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நடப்பாண்டில் எவ்வளவு நிதி ஒதுக்கப்படும் என்பதை அறிவிக்கவில்லை என்று கூறும் பொருளாதார பேராசிரியர் ஜோதி சிவஞானம் தனியாருடன் சேர்ந்து செயல்படுத்தப்படும் திட்டங்கள் எந்த அளவுக்கு வெற்றி பெறும் என்றும் கேள்வி எழுப்புகிறார். அடுத்த 5 ஆண்டுகளில் நீங்கள் என்ன செய்வீங்கிறது முக்கியம் இல்லை. இந்த லாங் ரன் வி ஆர் ஆல் டெட்னு கீன்ஸ்னு ஒரு பொருளாதார அறிஞர் சொல்கிறாரு. நாளைக்கு என்ன நடக்குங்கன்னு நமக்கு தெரியாது. இந்த வருடம் பட்ஜெட் போட்டிருக்கீங்க, அதில் எவ்வளோ முதலீடு செய்ய போகிறீங்கிறது தான் முக்கியம். ஏன்னா பார்லிமெண்ட்டில் வருடம் தான் நம்ம பட்ஜெட்டை அப்ரூவ் பண்ணுறோம். அதில் தான் நீங்கள் குறிப்பாக ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவீங்க. சொல்கிறதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸில் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் செய்ய போகிறோங்கிறாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் மத்திய அரசனுடைய முதலீடு எதுவுமே இது வரைக்கும் கிடையாது. தனியார் துறை தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் முதலீடு 90களுக்கு அப்புறம். அந்த தனியார் துறையில் அந்த பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்புங்கிறது நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கு. அதில் நிறையா லோன் வாங்கிட்டு திரும்ப கட்டல. அது ரொம்ப ஒரு ஃபெயிலியரான மாடல். ஸோ இதெல்லாம் நடக்குமாங்கிறது மிக மிக கேள்விக்குறியான விஷயம். உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இந்த திட்டம் எந்த அளவுக்கு பலன் தருகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.